கையில் ரத்தம் வழிந்தபடி சாலையில் ஓடி வந்த பெண். சில நொடிகளில் பெண்ணின் வீட்டிற்குள் இருந்து கேட்ட பயங்கர வெடி சத்தம். வீட்டிற்குள் கரிக்கட்டையாக கிடந்த ஆண் சடலம். பக்கத்திலேயே ஆக்ரோஷத்துடன் அமர்ந்திருந்த மற்றொரு ஆண். காவல்துறையினர் விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் உண்மைகள். கத்தியால் வெறியாட்டம் ஆடியது மட்டுமில்லாமல் கேஸ் சிலிண்டரை திறந்துவிட்டு தீ கொளுத்தி போட்ட கொடூரம். நடந்தது என்ன? காலையில 5:30 மணி இருக்கும். நாயக்கன்பாளையத்தில் உள்ள 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் கையில ரத்தம் சொட்ட சொட்ட ரோட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க. விடிஞ்சும் விடியாமலும் ஆடை முழுக்க ரத்த கரையோட வந்த பெண்ணை பார்த்து தெருவுல இருந்தவங்க பதற்றமாகி நின்னு இருக்காங்க. சில பேரு அவங்க பக்கத்துல போய் என்னமா ஆச்சு, கையில என்ன வெட்டுக்காயமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பெண்ணோட வீட்டுக்குள்ள இருந்து பயங்கர வெடி சப்தம் கேட்டு இருக்கு. கூடவே ஒரு ஆண் அலற சத்தம் பயங்கரமா கேட்டு இருக்கு. உடனே என்ன ஏதுன்னு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஓடி போய் பார்த்தப்ப அங்க 52 வயசு மதிக்கத்தக்க ஆண் ஒருத்தர் தீயில கருகி சடலமா கிடந்திருக்காரு. பக்கத்திலேயே ஒருத்தர் தலையில கைய வச்சபடி உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காரு. அத பார்த்ததும் கதிகலங்கி போன மக்கள் கையில வெட்டு காயங்களோட வந்த பெண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஸ்பாட்டுக்கு வந்தவங்க வீட்டுக்குள்ள இருந்த ஆண் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு பக்கத்துல இருந்தவனை பிடிச்சு விசாரணை பண்ணாங்க. அதுலதான் வீட்டுக்குள்ள நடந்த பகீர் சம்பவமே வெளிச்சத்துக்கு வந்துச்சு. திருப்பத்தூரை சேர்ந்தவர் 52 வயசான திலீபன். இவருக்கு கல்யாணமாகி 2 பசங்க இருக்காங்க. இந்த சூழல்ல பிழைப்புக்காக கோவைக்கு வந்த திலீபன் நாயக்கன்பாளையத்துல சொந்தமா ஹோட்டல் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. இவரோட ஹோட்டல்ல கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி 35 வயசான எஸ்தருங்கிற பெண் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அப்ப திலீபனுக்கும் எஸ்தருக்கும் இடையில நெருக்கம் ஏற்பட அது கொஞ்சம் கொஞ்சமா பார்டரை கிராஸ் பண்ணி இருக்கு. 2 பேரும் அடிக்கடி பல இடங்களுக்கு போய் எல்லை மீறி பழகினதா சொல்லப்படுது. எஸ்தருக்கு ஏற்கனவே 3 பேரோட கல்யாணமாகி அந்த 3 பேருமே 2-3 வருஷம் மட்டும் வாழ்ந்துட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. காரணம் எஸ்தருக்கு பல ஆண்களோட தகாத உறவு இருந்ததா சொல்லப்படுது. எஸ்தருக்கு திலீபனை 3 மாசமா தான் தெரியும். அதுக்கு முன்னாடியே 4ஆவதா ஆட்டோ டிரைவர் பிரேமானந்தோட தகாத உறவுல இருந்துட்டு இருந்திருக்கா எஸ்தர். பிரேமானந்தோட முதல் மனைவி உடல்நல குறைவால உயிரிழந்ததுக்கு அப்புறம் சில மாசம் தனிமையில இருந்தவரு 2ஆவது கல்யாணம் பண்ணி இருக்காரு. ஆனா அந்த வாழ்க்கையும் அவருக்கு நல்லபடியா அமையல. அதே மாதிரி 3ஆவது மனைவியும் பிரேமானந்த பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. பிரேமானந்துக்கு இருந்த மது பழக்கமும் சந்தேக புத்தியும் தான் அவரோட திருமண வாழ்க்கைய தலை கீழா புரட்டி போட்டு இருக்கு. இதுக்கிடையில தான் சவாரிக்கு போகும்போது பிரேமானந்துக்கு எஸ்தர் அறிமுகமாகி இருக்காங்க. ஆரம்பத்துல நண்பர்களா பழகின 2 பேர்த்துக்கும் இடையில நெருக்கம் ஏற்பட்டு கல்யாணமும் பண்ண முடிவு பண்ணி இருக்காங்க. ஆனா எஸ்தருக்கு பிரேமானந்த கல்யாணம் பண்ணிக்க துளியும் விருப்பம் இல்லை. அவரோட பணத்துக்காக மட்டும்தான் காதல் என்ற பேர்ல பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க எஸ்தர். ஆனா அது தெரியாம பிரேமானந்த் காதலி நம்மள உயிருக்கு உயிரா காதலிக்கிறான்னு நினைச்சு அவங்களுக்கு நாயக்கன்பாளையத்துல ஒரு சொந்த வீட்டையும் கட்டி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் எஸ்தரோட உண்மையான முகம் பிரேமானந்துக்கு தெரிய வந்து 2 பேருக்கு இடையில சண்டை வர தொடங்கி இருக்கு. பிரேமானந்தோட பேசுறத முழுசா நிறுத்தின எஸ்தர் அதுக்கப்புறம் திலீபனோட ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அங்க திலீபனோட தகாத உறவு ஏற்பட்டு 2 பேரும் ஒரே வீட்டுல கணவன் மனைவி போல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் பிரேமானந்துக்கு போக ஜனவரி 5ஆம் தேதி திலீபனோட ஹோட்டலுக்கு போயிருக்காரு. அங்க காய்கறி நறுக்கிக்கிட்டு இருந்த எஸ்தரை கத்தியால வெட்டி இருக்காரு. அதை தடுக்க வந்த திலீபனையும் வெட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கிருந்த மக்கள் தான் வெட்டு காயத்தோட இருந்த 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க.
அடுத்து திலீபன் கொடுத்த புகாரோட அடிப்படையில கேஸ ஃபைல் பண்ண போலீஸ் தாக்குதல்ல ஈடுபட்ட பிரேமானந்த அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஆனா ஜெயிலுக்கு போன 20 நாட்கள்ல ஜாமீன்ல வெளியில வந்த பிரேமானந்துக்கு எஸ்தர் மேல இருந்த ஆத்திரம் கொஞ்சம் கூட குறையல. சம்பவத்தன்னைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில 5 மணி அளவுல நாயக்கன் பாளையத்தில் உள்ள எஸ்தர் வீட்டுக்கு போய் கதவை தட்டி இருக்கான். இவ்வளவு சீக்கிரம் யாரு கதவை தட்டுறதுன்னு எஸ்தர் முணுமுணுத்துக்கிட்டே கதவை ஓபன் பண்ண, வாசல்ல வெறியோட நின்னுக்கிட்டு இருந்த பிரேமானந்த் மறைச்சு வச்சிருந்த கத்தியால எஸ்தரோட கையிலேயே வெட்டி இருக்கான். அவங்களோட அலறல் சத்தத்தை கேட்டு பெட்ரூம்ல இருந்து திலீபன் ஓடி வந்திருக்காரு. அப்போ திலீபனும் வீட்டுக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சதும் ஆத்திரத்தோட உச்சிக்கு போனவன் எஸ்தரை விட்டுட்டு திலீபனை கண்மூடித்தனமா வெட்டி இருக்கான். அது மட்டும் இல்லாம ஆத்திரம் அடங்காம வீட்டுக்குள்ள இருந்த கேஸ் சிலிண்டரை திறந்து விட்டுட்டு தீ வச்சிருக்கான். அதுல திலீபன் பலத்த தீக்காயம் அடைஞ்சி சம்பவ இடத்திலேயே தீயில கருகி உயிரிழந்துட்டாரு. திலீபனை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போகாம வீட்டுக்குள்ளே இருந்திருக்கான் பிரேமானந்த். விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வந்துச்சு. அடுத்து பிரேமானந்த் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.